உலகிலேயே பின்னோக்கி மற்றும் தலைகீழாக பறக்கும் தனித்துவமான திறன் கொண்ட ஒரே பறவை எது? மைனா, பி தேன்சிட்டு, சி சிட்டுக்குருவி, டி புறா. சரியான விடை பி தேன்சிட்டு, ஹம்மிங் பேர்ட். தேன்சிட்டுக்கள் தங்கள் இறகுகளை விசிறி வடிவில் மிக வேகமாக சுமார் வினாடிக்கு 80 முறை வரை அசைக்கக்கூடியவை. இதனால் இவற்றால் ஹெலிகாப்டர் போல் ஒரே இடத்தில் நிலையாக நிற்கவும் பின்னோக்கி பறக்கவும் முடிகின்றது. மனித உடலில் உள்ள எலும்புகளில் மிக சிறிய எலும்பு ஸ்டேப்ஸ் உடலின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மூக்கு, ஆப்ஷன் பி விரல், ஆப்ஷன் சி காது, ஆப்ஷன் டி கால் கட்டை விரல். சரியான விடை ஆப்ஷன் சி காது. நமது நடுசவியில் உள்ள ஸ்டேப்ஸ் என்ற எலும்புதான் உடலின் மிக சிறிய எலும்பாகும். இது ஒரு அரிசி பருப்பை விடவும் சிறியது, சுமார் 3 மில்லிமீட்டர் மட்டுமே. பொதுவாக பழங்களின் விதைகள் உள்ளேதான் இருக்கும். ஆனால் விதைகளை தனது உடலின் வெளிப்புறத்தில் கொண்டுள்ள விசித்திரமான பழம் எது? ஆப்ஷன் ஏ ஆப்பிள், ஆப்ஷன் பி மாம்பழம், ஆப்ஷன் சி ஸ்ட்ராபெரி, ஆப்ஷன் டி கொய்யா. சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்ட்ராபெரி. ஒரு நடுத்தர அளவிலான ஸ்ட்ராபெரி பழத்தின் வெளிப்புற தோலில் தோராயமாக 200 விதைகள் ஒட்டியிருக்கும். நாம் பழம் என்று நினைத்து சாப்பிடும் பகுதி உண்மையில் அதன் பூவின் தடித்த அடிப்பகுதியாகும். மனிதர்களின் ரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் கடலில் வாழும் ஆக்டோபஸ் உயிரினத்தின் ரத்தம் என்ன நிறத்தில் இருக்கும்? ஆப்ஷன் ஏ நீலம், ஆப்ஷன் பி பச்சை, ஆப்ஷன் சி மஞ்சள், ஆப்ஷன் டி வெள்ளை. சரியான விடை ஆப்ஷன் ஏ நீலம். மனித ரத்தத்தில் இரும்பு சத்து நிறைந்த ஹீமோகுளோபின் இருப்பதால் சிவப்பு நிறமாக உள்ளது. ஆனால் ஆக்டோபஸ் ரத்தத்தில் தாமிரச்சத்து காப்பர் நிறைந்த ஹீமோசைனின் இருப்பதால் அதன் ரத்தம் நீல நிறத்தில் காணப்படுகிறது. உலகில் உள்ள 7 கண்டங்களில் ஒரு செயலில் உள்ள எரிமலை கூட நோ ஆக்டிவ் வால்கனோ இல்லாத ஒரே கண்டம் எது? ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் பி ஆசியா, ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் டி ஐரோப்பா. சரியான விடை ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கண்டம் எந்த ஒரு டெக்டோனிக் பிளேட்ஸ் எல்லையிலும் அமையாமல் ஒரு பெரிய தட்டின் நடுவில் பாதுகாப்பாக அமைந்துள்ளது. இதனால் அங்கு பல மில்லியன் ஆண்டுகளாக எரிமலை சீற்றங்கள் எதுவும் நிகழவில்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் நன்றி. விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.